ராசி சக்கரத்தில் நான்காவதாக இருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. கடகராசி அப்படின்னு சொல்லும்போதே மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய மனதை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவு அப்படின்னு வாழக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இவங்க தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை வருகின்ற நாட்களில் சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சவாலாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கருங்காலி நம்பரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பெற்றுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னாவே இருக்கும். பேசிக்காக அந்த கருங்காலி மாலை எதுக்கு அணிகிறோம் அப்படின்னா நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை உண்டு பண்ணக்கூடியது தான் அந்த கருங்காலி மாலை. அதனால தான் நிறைய ஆக்டர்ஸ் கூட இதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த நண்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எல்லையில் யாராவது வெளிநபர்கள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு போய் பப்புனுக்கு அந்த காலை கவும். அந்த மாதிரி தான் வெளியாட்களை அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டுக்கிட்டே போக மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள். வெளிநபர்கள் உள்ளே வர்றதுக்கு அனுமதி கொடுத்தா தான் உள்ளே வரணும். வெளிநபர்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, ஃபேமிலிக்குள்ளே கொண்டுக்கிட்டே போக மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னுடைய குழந்தைகளை இருக்காங்கன்னா அவங்கள கரெக்டாக ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னுடைய உடன்பிறப்புகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்து திருமணம் போன்ற சுபகாரியெல்லாம் நடத்தக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள். தாய் தந்தையார் இருக்காங்க அப்படின்னா அவங்களெலாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால தான் இவங்கள ரொம்ப பொறுப்பானவங்க, நல்ல ஒரு பொறுப்புணர்வு உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதனால பாதி நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பாதி நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேடாக இருக்கிற மாதிரி, நிறைய நஷ்டங்களை அனுபவிச்சுட்டு மாதிரி, மனம் கொஞ்சம் அப்பப்போ மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாதி நாள் பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க. அடுத்து கொஞ்சம் இடர்பாடுகள் வருது, நஷ்டம் வருது, தொழிலில் ஏதாவது இன்னல்கள் வருது அப்படின்னா அப்படியே தோய்ந்து போய் உட்காரக்கூடியவங்களாம் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய மனநிலையும் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்போடும் ரொம்ப ஒரு தைரியமாகவும் இருக்கக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி. இவங்களுக்கு இந்த பரபவ ஆண்டு அப்படிங்கிறது நீண்ட நாள் ஆசை, லட்சியம், எண்ணங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆண்டு முழுவதுமே சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால 2/6/2026 முதல் ஜென்ம ராசியில் குரு பகவானும் சஞ்சரிக்கிறதுனால 5/12/2026 முதல் ராசிக்குள்ள கேது அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் நின்று ரொம்ப பலமான கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறதுனால நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் நடக்க போகுது. அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். இதுநாள் வரைக்கும் கவலைப்பட்டு கடன் பிரச்சனையினால் உறவுகள் ரீதியாக ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நல்லது நிறைய நடக்க போகுது. கெட்டதெல்லாம் ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு சொல்லலாம். கற்பனையினால் நிறைய பயத்தை உண்டு பண்ணிக்கிட்ட நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அதுக்கு வெறும் கற்பனை தான், அது நம்மளுடைய வாழ்க்கையை எதுவும் பாதிக்காது அப்படின்னு உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இயல்பாகவே ரொம்ப தைரியசாலி தான் நம்மளுடைய கடகராசி என்பர்கள். ஆனால் ஒரு சில தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத மன அழுத்தம் உங்களை அதிகமாக இந்த ஆண்டில் பாதிச்சிருக்கும். வருகின்ற ஆண்டு அப்படிங்கிறது அந்த தேவையில்லாத மன அழுத்தம் இந்த ஆண்டில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே நுழையக்கூடிய குரு பகவான் கேது பகவானுடைய இணைந்து பலமாக அமர்ந்திருக்கிறார். கற்பனையெல்லாம் பயந்து ஓடும். எதெல்லாம் உங்களால் சாதிக்க முடியல, எதெல்லாம் உங்களை மனதை ரொம்ப பாதிச்சிச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம்.
ஜென்ம ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சரிக்கும் போது இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆயுள் பயம் முக்கியமாக அது விலக ஆரம்பிக்கும். ஒரு விதமான வண்டியே ஓட்டிகிட்டு போகிறனா கூட திடீர்னு முன்னாடி இருக்கிற வண்டி நம்ம வண்டி மேலே மோதிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பய உணர்வோடு இதுனா வரையிலும் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் வருகின்ற நாட்களில் அந்த பயமெல்லாம் இருக்காது. நல்ல தெளிவாக யோசிப்பீங்க, தெளிவாக திட்டமிடுவீங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் அதிகமாகும், நேர்மறை சிந்தனைகள் அதிகமாகும், நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. எதெல்லாம் நன்மையாக இருக்கும், எதெல்லாம் தீமையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பகுத்தறிவோடு இந்த காலகட்டத்தில் வள வர போகிறீங்க. இதனால் வரைக்கும் நாங்கள் அந்த பகுத்தறிவோடு இல்லையான்னு கூட ஒரு சில பேர்லாம் கேட்பீங்க. இதனால் வரைக்கும் அதற்கான சூழ்நிலை உங்களுக்கு அமையா இருந்திருக்கும். ஒரு பய உணர்வோடையே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஆண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் நல்ல ஒரு புரிதல் உணர்வோடு செயல்படுவீங்க. அதனாலேயே என்னமோ வருகின்ற ஆண்டு அப்படிங்கிறது ஜெயிக்கக்கூடிய ஆண்டாகவும் உங்களுடைய தன்னம்பிக்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடலும் சரி மனமும் சரி நல்ல ஒரு புத்துணர்வோடு இந்த ஆண்டில் இருக்க போகுது. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆத்ம பலம் பெருக போகுது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், கூட்டாளர்களால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஆண்டில் அந்த இன்னல்கள் எல்லாமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். சோதனை எல்லாமே வருகின்ற ஆண்டில் சாதனையாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தொழில் தொடர்பாக ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வெளிநாடு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, வெளிநாட்டு மூலிமா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நிறைய பேர் எதிரிகள் இருந்திருப்பாங்க. தொழில் ரீதியாக நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அந்த எதிரி யாரோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள ஆஃப் பண்ணுவீங்க. அவங்களுடைய திசையை திருப்பறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு அமையும். அதனால் இந்த ஆண்டு அப்படிங்கிறது இந்த எதிரிகள் விலகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் தொடர்பாக மனதில் இருந்த அந்த இனம் புரியாத கவலை, பயம் இது எல்லாமே இந்த ஆண்டில் விலகும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற அந்த மனோதைரியம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை தானே வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனோதைரியம் தான் இந்த ஆண்டில் உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை நல்ல ஒரு உத்தியோகம் அமையலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு உத்தியோகம் அமையும். நிறைய மன உளைச்சலை சந்திச்சுட்டு இருந்த உறவுகளால் நிறைய மன உளைச்சல், வேலை செய்கிற இடத்துல ஒரு சில மன உளைச்சலை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் இருந்து நல்ல ஒரு நிம்மதியான மனநிலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மனநிறைவாக வேலை செய்ய போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மன உளைச்சல் கொஞ்சம் குறையும். நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சிறப்பாக உயர போகிறீங்க. மற்றவங்களாம் ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த ஆண்டில் பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக புத்திர பிராப்தம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் அந்த புத்திர பிராப்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வயதானவங்களுக்கு பேரன் பேத்தியை பார்க்கக்கூடிய யோகமும் இந்த ஆண்டில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக என்னுடைய பிள்ளைக்கு குழந்தை பிறக்கலை, என்னுடைய மகனுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கோ இந்த மாதிரி ஏதாவது வெளியில் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். குருவோடைய பார்வை இருக்கிறதுனால இந்த கருத்து வேறுபாடுகள் கூட ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் ஒரு இடத்துல இருக்கிறத விட அவர் பார்க்கும் இடத்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குரு பார்க்கிற இடம் நம்மளுடைய கடகராசி என்பதனால அந்த பார்க்கிற இடத்துல நல்ல ஒரு விருத்தி, நல்ல ஒரு மேன்மை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சில பயங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாகும். படுக்கையில் இருந்தவங்க கூட எந்திரிச்சு நடமாடக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வியாதி தானே நம்மளை என்ன பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த தைரியம் இந்த ஆண்டில் உங்களுக்கு வரும். அதனால் பெருசாக பாதிப்பு இந்த ஆண்டில் எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். நோயை வெல்லக்கூடிய ஒரு மனோதைரியம் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மனோதைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்தீங்க அப்படின்னாவே எந்த ஒரு நோயாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த
ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிறந்து விளங்க போகிறீங்க. ஒரு சிலர்லாம் அறுவை சிகிச்சைக்கு பயந்துட்டு நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்க, ஐயோ அறுவை சிகிச்சையா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பயந்து ஒரு ஆயுள் பயமே ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். அந்த பயம் இருந்ததுலேயே அந்த சுவடு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு போதைக்கு அடிமையானவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த மருத்துவ சிகிச்சை எடுத்து அதெல்லாம் சீராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். காலத்தால் மனிதர்களால் அவமானப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல கஷ்டப்பட்டீங்களோ அந்த இடத்துலையே நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கோச்சார கிரகங்கள் நல்ல ஒரு மேன்மையான இடத்துல இருக்கிறதுனால கல்வியில் ஒரு சில தடைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாகும். படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். உயர்கல்வி தொடர முடியாத இருந்த அன்பர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி தொடருவீங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். உங்களுக்கு தேவையான உதவியும் இந்த ஆண்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய சீர்கேடில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆண்டில் சரியாகும். ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச புண்ணிய தலங்களுக்கு இந்த ஆண்டில் செல்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மேன்மை உள்ள ஒரு ஆண்டாக தான் வருகின்ற ஆண்டு நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில் மூல திரிகோணம் பெற்று பலமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும். சகோதரியால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். சிலருக்கு வீடு மாற்றம், ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். தந்தை வழி சொத்துக்கள்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் தந்தை வழி சொத்துக்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாக்கி அந்த சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல நிறுவனத்தில் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய மூளையை உங்களுடைய வளம் அதுவே உங்களுடைய மூலதனம் என்று இந்த காலகட்டத்தில் இருந்தீங்கன்னாகவே நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாவே இந்த ஆண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றியான ஆண்டாக நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அந்த தடையெல்லாம் சரியாகி நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மனமாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குங்க. தன்னம்பிக்கையோடு இறங்குங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டில் சரியாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஆண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைந்திருக்கு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். பணப்பற்றாக்குறை எல்லாமே இந்த ஆண்டில் சரியாகும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த ஆண்டில் வர போகிறீங்க. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும். கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும். அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான உதவி கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டில் சரியாகும். ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையும். அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கை ஒரு பங்கு மேலே வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். என்ன எடுக்கிற முயற்சியில் ஒரு மன உறுதியோடு இருக்கணும். நிறைய எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் உயரும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட மற்றவங்க பொறாமப்படுற மாதிரி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் ஜென்ம குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் கிடைக்கும். வியாழக்கிழமையில் மாலை வேளையில் ஒரு 5:30 to 6 மணிக்குள்ளே போய் குபேர லட்சுமியை வழிபட்டுட்டு வாங்க. நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் இந்த கடகராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். இரட்டிப்பு பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.